வணக்கம் மக்களே, வணக்கம். இன்றைக்கு நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி நம்ம பேச போகிறோம்னா, அதாவதுங்க, தமிழ்நாடு முதலமைச்சர் எதிர்க்கட்சிகளை தும்சம் செய்தார். எதிர்க்கட்சிகளை ஓட ஓட விரட்டினார் அவருடைய வார்த்தைகளால். அப்படிங்கிறது தான் நம்ம வீடியோவில் முழுவதுமாக பார்க்க போகிறோம். கொளத்தூர் கொத்து புரட்டா அப்படின்லாம் பேசினாருங்க. அதுவும் சுவாரஸ்யமாக இருக்கும். என்னுடைய வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். இடையில் ஸ்கிப் பண்ணிடாதீங்க மக்களே. ஸ்கிப் பண்ணிங்கன்னா நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸுகள் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதற்கு என்னுடைய வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கூடயே ஒரு ஹைப் பண்ணுங்கள் மக்களை. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மக்களை, முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் மேடையில் எதிர்க்கட்சிகளை தெறிக்க விட்டு ஓடவிட்டு அவருடைய வார்த்தையால் தெறிக்கி விட்டார்கள் மக்களே. கடந்த கால ஆட்சியாளர்களை தெறிக்கி விட்டார் அவருடைய ஸ்பீச் மூலமாக. தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் அவர் கூறிய ஸ்டைலே பேசுகிறார் மக்களே. அவர் கூறிய ஸ்டைலே ஆக்ஷன் பண்ணி பேசி காட்டினார். அந்த கரூர் மேடையே அதிர்ந்தது. மக்கள் ஆரவாரம் செய்தார்கள். தமிழ்நாடு முதலமைச்சருடைய பேச்சை கேட்டு அதிரடியான பேச்சை பேசினார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். எனது அருமை மக்களே என்று ஆரம்பித்தார். உங்கள் விஜய் உங்களுடன் இருக்கிறேன் அவ்வாறு பேசினார். நான் தமிழக சட்டசபையில் ஒரே ஒரு வார்த்தை தாங்க பேசினேன். அது என்ன வார்த்தை என்றால், பார்ட்டி ஃபண்டு அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் என்னுடைய வாயில் வந்தது. இந்த பார்ட்டி ஃபண்டு அப்படின்னு சொன்ன உடனேயே எதிர்க்கட்சிக்காரர்கள் ஓடு 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 ஓடுன்னு ஓடுகிறார்கள். ஓடு 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 வரம்பாரு வேட்டக்காரன் நமது பாடலை பாடி ஆக்ஷன் பண்ணி காட்டினார் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அந்த கூட்டம் விசில் அடித்து ஆரவாரம் செய்தார்கள் தமிழ்நாடுடைய முதலமைச்சருடைய பேச்சை கேட்டு. அதற்கேற்ற நடித்தும் காட்டினார், ஓடுவதும் போல் காட்டினார். பாருங்க என்ன சொன்னார்னா, கூட என்ன சொன்னார், அதாவதுங்க, நீ தமிழக சட்டசபை சபாநாயகர்கிட்ட நம்ம ஒன்று கேட்டுக்கணும். ஏன்னா சட்டசபை தொடங்கும் போது சட்டசபையின் வாயில் கதவுகளை மூடிவிட வேண்டும். மூடிட்டு தான் நம்ம இனிமேல் சட்டசபையை தொடங்கணும். ஏன்னா நான் பேசணுன்னு அவங்க ஓடிடுறாங்களே, மூடிட்டா கண்டிப்பாக இங்கே தானே இருக்கணும். சட்டசபை வாயில் கதவுகளை மூடிட்டோம்னா இந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள்லாம் கண்டிப்பாக இங்கே தான் அமர்ந்து இருக்க வேண்டும். அப்படி நான் ஒரு ரெக்வஸ்ட் வைக்க போகிறேன். மக்களும் அதே மாதிரி அந்த கொஸ்டினை கேட்குறாங்க. சபாநாயகர் அவர்களே, சபையை கதவை மூடி விடுங்கள் அப்படின்னு இருக்காங்க. அதாவதுங்க, இந்த விஜயை பார்த்து, இந்த முதல்வரை பார்த்து, சிஎம் விஜய் அவர்களே வாயை திறங்கள், ஏன் வாய் திறந்து பேச மாட்டாரு, ஏன் அமைதியாக இருக்கிறாரு, வாயை திறங்கள் முதல்வர் அவர்களே அப்படி என்று எதிர்க்கட்சிகள் கேள்விகளை எழுப்பினார்கள். பாருங்க மக்களே, நான் 5 நிமிஷம்தான், 5 நிமிடம்தான் கொளத்தூரில் பேசினேன். 5 நிமிடம்தான் கொளத்தூரில் பேசினேன். இந்த 5 நிமிட பேச்சுக்கே கொளத்தூரில் கொத்து புரோட்டா போட்டு விட்டார்கள். கொளத்தூரில் கொத்து புரோட்டா போட்டு விட்டார்கள் மக்கள். திமுக தோல்வியடைந்தது. கொளத்தூரில் 5 நிமிஷம் பேசின பேச்சுக்கே கொளத்தூர் மக்கள் திமுகவை கொத்து புரோட்டா போட்டு விட்டார்கள். தோல்வியை தழுவியது. பேச மாட்டேன்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக பேசியிருந்தேன்னா ஒட்டுமொத்தமாக டோட்டலாகவே காலியாகிருப்பீங்க.
அப்படி என்று கூறினார். ஊழலுக்கு எதிராக கூறும்போது, நான் பார்ட்டி ஃபண்டு தான் சொன்னேன். உடனே தெரித்து ஓடுகிறார்கள் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள். எங்க அப்பா பீரோலுக்குள்ள இல்லை, எங்க அப்பா பீரோலுக்குள்ள இல்லை அப்படிங்கிற சொல்ற மாதிரி சொல்லி தெரித்து ஓடினார்கள் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள். பாருங்க, தோண்ட தோண்ட ஊழல் நிறைந்திருக்கிறது. கடந்த திராவிட அரசுகளின் ஆட்சி காலங்களிலே ஊழல் சாம்ராஜ்யம் தலை விரித்து ஆடியிருக்கிறது மக்களே. தோண்ட தோன்ற ஊழல்கள் வந்து கொண்டிருக்கிறது மக்களே. நாங்கள் விடமாட்டோம். இந்த குற்ற ஊழல் அரசியல்வாதிகளை பாருங்க, தோண்ட தோண்ட வருகிறது. இவர்கள் தெரித்து வெளிநாட்டுகளுக்கு ஓடுகிறார்கள். எங்கோ நம்ம மாட்டிக்கிறோமோன்னு சொல்லிட்டு. நாங்கள் விடமாட்டோம். ஒருத்தர் மருத்துவமனைக்காக போகிறார், சிங்கப்பூரில் ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறார். ஒருத்தர் முன்ஜாமீன்களை முன்னிட்டு வாங்குகிறார்கள். நாங்கள் விடமாட்டோம். நாங்கள் அரசு பணத்தை தொடமாட்டோம். தொடுறவங்களை யாரையும் அனுமதிக்க மாட்டோம். தொட்டவங்களை சும்மா விட மாட்டோம் அப்படி என்று அனல் புறக்க பேசினார் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள். அப்ப தமிழ்நாட்டில் கடந்த 60 ஆண்டு திராவிட அரசுகளின் காலகட்டத்திலே ஊழல் சாம்ராஜ்யம் தலை விரித்து ஆடியிருக்கிறது என்றே தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் ஒவ்வொரு மேடையிலும் கூறிக்கொண்டிருக்கிறார் மக்களை. இதை முற்றிலும் ஒழிப்பதுதான் இந்த டிவிகே அரசினுடைய தலையாய கடமை. தமிழக மக்களுக்கு கிளீன் கவர்னன்ஸ் அண்ட் குட் கவர்னன்ஸ், லஞ்சம் லாவணியமற்ற தூய அரசை கொடுப்பதுதான் இந்த டிவிகே ஆட்சியின் தலையாய கடமை அப்படின்னு மேடைகளில் புழங்குகிறார் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள். பாருங்க என்ன வருது. இப்போ சென்னையில் ஒரு குற்றச்சாட்டை சொன்னாருங்க. சென்னையில் பாலம் கட்டுவதற்கான டெண்டரில் அதை நாங்கள் தோண்டி எடுத்திருக்கிறோம். அந்த பாலம் கட்டுவதற்கு எவ்வளவு செலவாகும், அந்த முறை என்ன பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிகமான தொகைகளை பாலம் கட்டுவதற்கு டபுள் மடங்கு பணங்களை அவங்க செலவழிச்சிருக்கிறாங்க. அங்கே அதில் எங்கு முறைகேடு நடந்தது அப்படிங்கிறத நாங்கள் அலசி ஆராய்ந்து கொண்டு இருக்கிறோம். மிக விரைவில் அந்த குற்றப்பின்னணியில் உள்ள ஊழல் அரசியல்வாதிகள் சிக்குவார்கள் என்று கரூர் மேடையிலே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருங்க. எனக்கு இந்த விஜய்க்கு பணம் முக்கியமா ஜனம் முக்கியமா என்று கேள்வி எழுப்பினால் எனக்கு எனது ஜனம்தான் முக்கியம், எனக்கு எனது ஜனம்தான் முக்கியம் அப்படி என்று ஆவேசமாக குரல் எழுப்பினார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மக்களே, என்னுடைய வீடியோவை முழுவதுமாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கூடயே ஒரு ஹைப் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் நாம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே, வணக்கம்.